புனித நதியான நொய்யல் ஆற்றின் கரையில் அமைந்திருக்கும் அருள்மிகு ஸ்ரீ பேரூர் பட்டீஸ்வரர் திருக்கோவிலின் பணித்துறை மற்றும் நொய்யல் ஆற்றில் தூர்வாரும் பணி இந்து ஆலய பாதுகாப்பு இயக்கம் சார்பில் நடைபெற்றது. இந்நிகழ்விற்கு இந்து ஆலய பாதுகாப்பு இயக்க மாவட்ட பொதுச் செயலாளர் முத்து கணேசன், மாவட்ட பொருளாளர் விபின்ஷா ஆகியோர் முன்னிலை வகித்தனர். கோவை போழுவம்பட்டி ஆசிரமம் ஸ்ரீமதி விஸ்வலிங்க தம்புரான் சுவாமிகள் கலந்து கொண்டு ஆசியுரை வழங்கினார். மேலும் பக்தர்கள் மற்றும் பொதுமக்கள் இதுபோன்ற புனித நதிகளில் நீராடி துணிகளை ஆற்றில் வீசி புனிதத்தை கெடுக்காதீர்கள். இதுபோன்று செய்தால் எந்த புண்ணியமும் கிடைக்காது. எனவே தூய்மையாக வைக்க முன்வர வேண்டும் என்று பொதுமக்களுக்கு வேண்டுகோள் வைத்தார். நிறுவனர் சேலம் ராமசாமி மகன் பரத் ஆர் பாலசுப்ரமணியம் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு நிகழ்ச்சியை சிறப்பித்தார். இதுகுறித்து நிர்வாகிகள் பேசுகையில், இந்த அமைப்பானது 25 ஆண்டுகளுக்கு மேலாக உழவார பணிகளை மேற்கொண்டு வருகிறோம். கோவை மற்றும் தமிழகத்தில் உள்ள பெரும்பாலான கோவில்களில் உழவார பணிகள் செய்து வருகின்றோம் என்றனர். மேலும் தங்கள் அமைப்பானது பல்வேறு இந்து ஆலயத்தின் சொத்துக்களை மீட்டுள்ளது. நிறுவனரின் 100 அகவை விழாவினை போற்றும் வகையில் இன்றைய நாளில் இந்த உழவார பணிகளை மேற்கொள்கிறோம் என்று தெரிவித்தனர். இந்நிகழ்வில் 50க்கும் மேற்பட்ட நிர்வாகிகள், உறுப்பினர்கள், தன்னார்வலர்கள், உழவார ஆலய பணி செய்பவர்கள் என 100க்கும் மேற்பட்டோர் தங்களை இந்த பணிகளில் ஈடுபடுத்திக் கொண்டு பணிகளை செய்தனர். வணக்கம். ஹிந்து ஆலய பாதுகாப்பு இயக்கம் கோவை மாநகரில் இன்றைக்கி பேரூர் படித்துறையில் உழவார பணி செய்கிறோம். இந்த அமைப்பு கோவை மாநகரில் 25 வருஷத்துக்கு மேலே உழவார பணி பண்ணிகிட்ருக்கிறோம். கோயம்புத்தூரில் இருக்கக்கூடிய பெரும்பாலான கோயிலில் எல்லா கோயிலையும் ஞாயிற்றுக்கிழமை உழவார பணி செய்கிறோம். இன்றைக்கி பேரூர் படித்துறையில் இன்றைக்கி விசேஷமாக நாங்கள் உழவார பணி பண்ணுறோங்க. கோயில், கோணியம்மன் கோயில், தண்டுமாரியம்மன் கோயில், லட்சுமி நரசிம்மர் கோயில், கோட்டை சங்கமேஸ்வரர் கோயில், கரியவரதராஜ் பெருமாள் கோயில், வேணுகோபால் கோயில், சுந்தராபுரத்தில் சித்தி விநாயகர் கோயில், மருதமலை விநாயகர் கோயில், இப்படி கோவை மாநகரில் பெரும்பாலான இடத்துல நாங்கள் உழவார பணி பண்ணிகிட்ருக்குறோங்க. இன்றைக்கி என்ன விசேஷம்னா, அதை பற்றி சேலம் ராமசாமி ஐயா இந்த இயக்கத்தினுடைய நிறுவனர் அவருடைய 100வது பிறந்த தினம். அதனால் இன்றைக்கி அது விசேஷமாக நம்ம படித்துறையில் பண்ணுறோங்க. சேலம்